ஹாய் நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக் தமிழ் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட பார்த்தோம்னா ஒரு ப்ரெஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் ஒன்று இருக்குது. நம்ம இதுதான் இன்றைக்கி அன்பாக்சிங் மட்டும் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா டெக் தமிழ் சென்னை. ஆனால் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட் இல்லாதனால நம்ம இந்த குக்கரில் ஹோம் அப்ளையன்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் அப்போ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாப்போட டைப்பர்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளுக்கு கண்டென்ட் ரொம்ப லோ ஆகிடுச்சு. அதனால தான் சரி இப்போ வீட்டில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி இது நம்ம சும்மா விடக்கூடாதுல்ல, சும்மா விடாமல் அன்பாக்சிங் பண்ணலாமே தான் இதே இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் கிச்சன் தான் குக்கர் இருக்கும். குக்கர்னு இருந்தால் அதில் நம்ம சோறு வடிப்போம்ல, அதுதான் யூஸ் பண்ணுவதெல்லாம். ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு இது குவாலிட்டி எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சினா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஆரம்பித்தோம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஆனடைஸ்டு ஸ்வெச் ப்ரெஷர் குக்கராக. இது பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா லிட்டு தருதுல ஃப்ரெண்ட்ஸ். இதில் நமக்கு ப்ரெஷர் குக்கரில் வர தண்ணிலாம் வெளியே வழிஞ்சு ஓடாது, உள்ளே நின்றுமா. இது நான் மொத்தம் இப்போ திறந்து பார்த்துருவோம் ஃபீச்சர்லாம் அப்படின்னு. ஓகேவா? ஓகே, வாங்க திறந்து பார்த்துடலாம். நான் ஆஃபரில் வாங்கினது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் 1745 ரூபாய்க்கு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை என்னோடய அந்த ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் காயின்ஸ் இருக்கும், அது சூப்பர் காயின்ஸ், அதெல்லாம் கொடுத்து தான் வாங்கினது. எனக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு தான் எனக்கு 1745 ரூபாய்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேவா? திறக்கலாம். திறந்தாச்சு பாக்ஸை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லிட்டு தான் இருக்குது. ஓகே, லிட்டை காமிச்சிட்றேன். மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த வாஷர் வருது. இந்த வாஷர் மேலே அப்படி தான் வரும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் டைப்பு, அதாவது ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா லாக் வர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரவுண்டு டைப் கிடையாது, கோழி முட்டை மாதிரி இருக்கும். இது பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த ஷேப்பே ரவுண்டாக இருக்காது, கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும். இப்படி கோழி முட்டை மாதிரி இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அதாவது ப்ரெஷர் உள்ள அதிகமாகிடுச்சுன்னா அப்போ ப்ரெஷர் வெளியே தோணுது தான். இது அதுக்காக வச்சுருக்காங்க இது சைடில். மற்றபடி குக்கர்லேருந்து ப்ரெஷர் வரலாம் இதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றிலே நம்ம பார்த்தோன்னா மேலேயே பார்த்தோன்னா ISI சீல்லாம் அப்புறம் TTK குரூப்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்ததெல்லாம் பார்த்துலாம். எடுத்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அப்புறம் அந்த ப்ரெஷர் மேலே வரல ஃப்ரெண்ட்ஸ், லிட்டில் அது கொடுத்துருக்காங்க. இதுவும் திறந்துடலாம். ஓகேவா? திறந்தாச்சு. நமக்கு இதுதான் ப்ரெஷர் குக்கரில் மேலே மெயினாக வர்றது. இது திறந்து பார்த்துடலாம். வச்சுக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வர்றது. இது இதில் இன்செர்ட் பண்ணுறாலே போதும். இது டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, ஓகே, அடுத்தது பார்த்துடலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் இது எடுத்து நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். நமக்கு வாரண்டி கார்டு இதுலேயே நமக்கு வந்துடும் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு வாரண்டி கஸ்டமர் காப்பி இதுலேயே வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இயர் வரைக்கும் இதில் வாரண்டி வருதுன்ற மாதிரி நான் படித்து பார்த்தேன். அது நான் அப்புறம் பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் இந்த பருப்பு சட்டி கடையாது ஒரு மண் சட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த லுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. மண் சட்டி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு கூட. இது உள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்டடியாக இருக்குது, நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சீல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உள்ளேயும் பார்த்துருங்க. உள்ளே பார்த்தா நமக்கு அந்த ரஸ்டாகவும் இருக்கிறதுக்காக உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரஸ்டாகவும் இருக்கிறதுக்காக உள்ளே ரஸ்ட் ஆகாது. அந்த ஒரு சில மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு பார்த்தா இண்டக்ஷன் பேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மலாக நம்ம கேஸ் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் இது வெயிட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 kg, அந்த 1/2 kg கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். இது அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயே பேர்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டிக்கர்லாம் போட்டிருக்காங்க, பேப்பர் ஸ்டிக்கரில் நக்ஷத்ரா ஸ்வச்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ்டீஜ். இது 3 லிட்டர் குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 லிட்டர் தான். இது
ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த குக்கரில் இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். பாக்ஸ் எடுத்து ஓரம் வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் இதை மூடி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது போடுறதுல கொஞ்சம் ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. நீங்கள் அப்படி தான் போட முடியும். பார்த்தா தெரியுதா? இப்போ இப்படி தான் போட முடியும். நீங்கள் வேறு எப்படியும் போடவே முடியாது. இதை நீங்கள் இப்படி இருக்கிற கிராஸாக இல்லை அதெல்லாம் போடவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த பானை சைஸு, இந்த பானை பாருங்கள் இப்படி இருக்கும். ரொட்டேஷன் இப்படி ஷேப் இப்படி இருக்கா, இதுவும் இப்படி தான் போகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணனா இப்படி இந்த குக்கரை கைப்பிடி இங்கே பிடிச்சிங்க. இப்படி இது வைக்கிற இடத்துல மட்டும் கையை பாருங்கள். நான் கரெக்டாக இப்போ ப்ளஸ் மாதிரி தான் கொண்டு போகிறேன். உள்ளே ப்ளஸ் மாதிரி கொண்டு போனால் தான் உள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது மற்றபடி உள்ளே போகாது. ஓகேவா? எதனாச்சும் நீங்கள் கிராஸாக போடாலாம் உள்ளே போகாது. நல்லா நீங்கள் என்ன பண்ணால் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த லாக்கிங் தள்ளிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது வேலை. இப்போ வந்து குக்கரை வந்து போட்டாச்சு. இதில் பார்த்து நமக்கு வந்து ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணோட மாற்றிக்கலாம் போல். நீங்கள் உங்களுக்கு உடஞ்சிடுச்சு இல்லை அடி வாங்கிடுச்சுனோட மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து இது நம்ம கேட்ட முடியாது. இது வந்து சீல் அது அவருக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். இது அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 லிட்டர் குக்கர் பார்த்தீங்கன்னா இது ஒரு விலை பார்த்தீங்கன்னா 1724 ரூபா ஆச்சு எனக்கு. சாரி 1745 ரூபா ஆச்சு. அதாவது சூப்பர் காயின்ஸ்லாம் கொடுத்து நான் வாங்கினது. இல்லைனா பார்த்தீங்கன்னா 1800 அந்த ரேஞ்ச் வந்துட்டுருக்கு எனக்கு. நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் பிளாக்னு நினச்சேன், பட் பிளாக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் கிரே. இது டார்க்கான ஒரு மேட் கிரே எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. ஒரு மேட்னா ரொம்ப மேட் இல்லை, கொஞ்சம் கிளாஸியாக தான் இருக்குது. பார்த்தா அந்த பெயிண்டோட ஷைன் தெரியுதுல்ல, ஒரு கொஞ்சம் கிளாஸியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த நாப்பில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ப்ரெஷர் நாப். இது ரொம்ப ப்ரெஷர் ஓவர் அதிகமாகிடுச்சுன்னா அது ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் அது. ஓகேவா? நீங்கள் கரெக்டாக ப்ளஸ் ஷேப்பில் வச்சு தான் வரணும், வெளியே வராது. இங்கேயே சிம்பிள்லாம் போட்டிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெஸ்டீஜ் அவங்களோட சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் வேறு என்ன கவர் பண்ண மாட்டேன். உள்ளே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தா நல்லா மெட்டீரியல் பார்த்தா சூப்பராக தான் இருக்குது. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, ஓகே. நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5 வருஷம் வாரண்டி கவர் ஆகுது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள், இதில் பார்த்தா போட்டுருங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வாரண்டி வந்து கவர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் சர்வீஸ் சென்ட்ரு அதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெல்ப்லைன் மேலே கொடுத்துருவாங்க, ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. வேணால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அதை வேணால் படிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு படித்தாலே புரிஞ்சிடும். இப்போது இந்த ப்ரெஷர் குக்கரை வந்து யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் இந்த லிட்டில் வந்து தண்ணி ஏதாச்சும் லீக் ஆகுதான்னு பார்த்து அதே உங்களுக்கு இப்போ தனியாக உங்களுக்கு போட்டு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணுறப்போ ஏதாச்சும் சமையல் பண்ணுறப்போ பருப்பு சாதம் வேக வச்சோன்னா அது வந்து ஏதாச்சும் லிட்லேருந்து கீழே வருதா இல்லை இதுலேயே நிற்கிதான்னு நம்ம பார்த்து குடிசீரம் பார்த்துட போகிறோம் அதையும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ப்ரெஷர் குக்கர் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் சமையல் பண்ணுறப்போ நான் பண்ணல, சமையல் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லிட்டு வந்து அதாவது இதில் வர ப்ரெஷர் குக்கர் இந்த ப்ரெஷர்லேருந்து வர தண்ணி எல்லாமே இதுலேயே நின்றுமா. அதுக்கு தான் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேடு பள்ளமாக இருக்குல்ல, அது நின்றுமா. நான் சமையல் பண்ணுறப்ப தான் வீட்டில் சமையல் பண்ணுறப்ப இது சமையல் பண்ண சத்தியமாக தெரியாது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை சமையல் பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக அந்த வீடியோ தண்ணி வெளியே வருதா இல்லைன்னு பார்த்து கொடுத்துட்றேன். அப்புறம் இதை பற்றி ஏதாச்சும் டவுட் ஏன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுவோம் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சி நம்ம டெக் தமிழ்ச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பர் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே நண்பர்களே, பாய்.